ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. முதலாவது திருவழிபாடு ஆண்டு. பொதுக்காலம் வாரம் 18. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு. இறைவாக்கினர் நாகும் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தை 15, அதிகாரம் 2 இறை வார்த்தை 2 மற்றும் அதிகாரம் 3 1-3 வரை, 6-7 வரை. வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான், அவன் முற்றிலும் அழிந்து விட்டான். இஸ்ரேலின் மேன்மை போலவே யாக்கோபின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார். கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர், அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு. அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருள்களுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை. சாட்டை அடிகளின் ஓசை, சக்கரங்களின் கிரிச்சிடும் ஒளி, தாவிப்பாயும் புறவிகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர். வாள் மின்னுகின்றது, ஈட்டி பளபளக்கின்றது. வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர், பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர். அருவருப்பானவற்றை உன்மீது எறிவேன். உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடி பொருளாக்குவேன். உன்னை நோக்குவோர் எல்லாரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி, நினிவே பாழாய் போனது, அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள். உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. ஆண்டவரே, அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர்தம் ஊழியர்களுக்காக அவர் மனமிறங்கிடுவார். பல்லவி. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நானே இருக்கிறவர், என்னைத் தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. காயப்படுத்துவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. பல்லவி. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. மின்னும் என் வாளை நான் தீட்டி நீதி தீர்ப்பை என் கையில் எடுக்கும்போது என் பகைவரை பழிவாங்கி என்னை பகைப்பவருக்கு பதிலடி கொடுப்பேன். பல்லவி. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நற்செய்திக்கு முன் வசனம். அல்லேலுயா, அல்லேலுயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். ஒருவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 24 முதல் 28 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார்.
அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெபம். அன்பு ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என்னை காத்து வழிநடத்தியதற்கு உமக்கு கோடான கோடி நன்றி. மாட்சிமையும் அதிகாரமும் நிறைந்த ஆண்டவரே, அகில உலகத்தையும் படைத்து ஆளும் பேரரசரே, உமது உன்னதமான திரு முன்னிலையில் முழு மனதோடு எங்களை தாழ்த்தி வணங்குகிறோம். பூலோகத்தின் வல்லமைகளுக்கும் மனிதர்களின் திட்டங்களுக்கும் உமது அரியணைக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து வணங்குகிறோம். ஆண்டவரே, மனிதர்களின் அகந்தையையும் பொல்லாத திட்டங்களையும் கண்டு நீர் வீற்றிருக்கும் சிம்மாசனத்திலிருந்து சிரிக்கிறீர். உலக கொந்தளிப்புகளையும் இறை நம்பிக்கைக்கு எதிராக எழும்பும் எதிர்ப்புகளையும் கண்டு நாங்கள் பயப்படாமல் உம்மையே எங்கள் கோட்டையாக கொண்டு வாழ அருள் தாரும். நாட்டை ஆள்பவர்கள் உணர்வடைந்து நீர் கொடுக்கும் வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்ள மன்றாடுகிறோம். தலைவர்கள் அனைவரும் பயபக்தியோடு உம்மை நாடவும் நடுநடுங்குதலோடு அன்பு கூறவும் அவர்களுக்கு தெய்வீக ஞானத்தை தந்தரணும். மனிதர்களின் பெருமையை உடைத்து உமது ஆட்சி இந்த மண்ணில் மலர வழி செய்யும். ஆண்டவரே, உமது கோபத்திற்கு ஆளாகாமல் உமது அன்பிலும் இரக்கத்திலும் நாங்கள் நிலைத்திருக்க உம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு நேசித்து அவருக்கு கீழ்ப்படியும் நல் மனதை தாரும். அவரை தஞ்சமடைகிற யாவரும் பாக்கியவான்கள் என்ற உமது தூய வார்த்தையின்படி எங்களது சோதனைகளும் துன்பங்களிலும் அன்றாட வாழ்வின் போராட்டங்களிலும் உம்மையே முழுமையாக சார்ந்திருக்கிறோம். உம்மில் தஞ்சமடையும் பாக்கியத்தை எங்களுக்கு என்றென்றும் தந்தருளும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். திருச்சிலுவை நமது அடையாளம். நிழலாக வந்தாலும் சரி, நிஜமாக வந்தாலும் சரி, நிழலாக வந்தாலும் சரி.